ரொம்ப நாளா விடாமுயற்சியிலிருந்து அப்டேட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஏகே ஃபேன்ஸுக்கு விடாமுயற்சியிலிருந்து அப்டேட் வராம AK63 இருந்து அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகே மூவிக்கு ஒரு இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வி சென்டிமெண்ட் இல்லாமல் இந்த ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா AK63 டீம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எப்பவும் ரெகுலராக வர வி சென்டிமெண்ட் இல்லை, குட் பேட் அக்லின்னு இங்கிலீஷ் டைட்டிலை போஸ்டரில் பார்த்ததுமே ஏகே ஃபேன்ஸுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருந்திருக்கும். அட இந்த மனுஷனை இப்படி பார்க்க தானே ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தோன்ற மாதிரி இந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. போஸ்டர்லேயே தீனாவுடைய ரெஃபரன்ஸை வச்சு ஃபேன் பாய் சம்பவத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இந்த குட் பேட் அக்லின்ற டைட்டிலுக்கு ஒரு பெரிய காரணமும் இருக்கு. சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் பேன் இண்டியா லெவலில் ரீச் ஆகணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய டைட்டில் தான். எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அந்த டைட்டில் போயிட்டு ரொம்ப ஈஸியாக சேர்ந்தாதான் அது ஒரு பேன் இண்டியா மூவியாக மாறும். அந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை சூஸ் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓடிடி தளங்களில் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்றதுக்கு இந்த ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீரம் படத்துக்கு அப்புறமா டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஏகே அவர்களுக்கு மியூசிக் பண்ண போகிறாரு. டைட்டிலை வச்சு எல்லா ஆடியன்ஸுக்கிட்டையும் போய் ரீச் ஆகிறத தளபதி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்துல இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வாரிசுன்னு வந்தாலும் லியோ வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தெரிஞ்ச ஒரு படமா லியோ படம் அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய டைட்டில் தான். என்னதான் குட் பேட் அக்லின்னு டைட்டிலை வச்சு மாஸ் காட்டினாலும் விடாமுயற்சி அப்பப்போ ஞாபகத்துக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்குது ஏகே ஃபேன்ஸை. அட்லீஸ்ட் ஒரு போஸ்டர் ஆச்சு விடுங்கையானாக்கா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த AK63 போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அடுத்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டோட இந்த ஒரு போஸ்டரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சரியான பிளானோட தான் இந்த ஒரு போஸ்டரை பார்த்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கேரக்டர் இந்த படத்தில் ஏகே பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு AK63யோட குட் பேட் அக்லின்ற இந்த ஒரு டைட்டில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாம மீட் பண்ணலாம்.